விட்டத்தை பார்த்துட்டு தூங்குறது அவ்வளோ ஜாலியாக இருக்குது. பரவாயில்ல. காலையில சாப்பாடு செஞ்சாச்சு ஹோட்டலுக்கு தேவையானதுலாம். ஆனால் இன்னும் ஒரு கஸ்டமர் கூட வரல. இதுக்கப்புறம் தான் வருவாங்க போல. சரி, வந்த உடனே நல்லா கவனிக்கணும். கொஞ்ச நேரம் தூங்குவோம். நைட்டு டிஃபன் கடை போடலாமா வேணாமா? இவ்வளோ நாள் காலைல மட்டும் தான் போட்டோம். நைட்டு போடலாமா வேணாமா? சரி விடு. காலையிலே காற்று வாங்குது. நைட்டு மட்டும் இன்னும் ஓடவா போகுது? நாம் இனிமேட்டு காலையிலே சமைச்சிட்டு காலைல கடையை மட்டும் பார்ப்போம். நைட்டு கதையோ வேணாம். ஏதோ கஸ்டமர் வர்ற மாதிரி சத்தம் கேட்குது. சரி வரட்டும், பார்ப்போம். வந்துட்டு நம்ம படுத்துருக்கிறத பார்த்து கடை காற்று வாங்குதுன்னு நினச்சிட்டு போயிடுவாங்க திருப்பி. அதனால முதல்ல எழுந்து உக்காருவோம். அட, என்னடா இது, கஸ்டமர் வரும் பார்த்தா 2 குட்டி பசங்க வந்திருக்குது. சரி, என்னன்னு தான் கேட்போம். அங்கிள், உங்க ஹோட்டல்ல சூடா என்ன இருக்கு அங்கிள்? குட்டி பாப்பா, சூடா அடுப்பு கறி மட்டும்தாம்மா இருக்குது. ஐயோ அங்கிள், நாங்க சாப்பிட்றதுக்கு சூடா என்ன டிஃபன் இருக்குன்னு தான் கேட்டோம். உங்க கடையில அடுப்பு கறி இருக்கா நாங்க கேட்கவே இல்லை. ஓ அப்படியா? சரி சரி. எங்கள் கடையில் வந்து சுட சுட தோசை, இட்லி, சப்பாத்தி, சாம்பார், சட்னி, அதுவும் இல்லை ஸ்பெஷலாக வந்து கேவுரு சேமியா புட்டு ஒன்று வச்சுருக்கோம். அதுவும் நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அங்கிள், உங்க கடையில வந்து இந்த பூரி மசாலாலாம் எதுவும் இருக்காதா? ஏ கையல், கண்மணி, சும்மா இருக்க மாட்டீங்க. வீட்டில் தான் பூரி சாப்பிட்டீங்க, இங்கே வந்து பூரி தான் கேட்கணுமா? ஆமாம், மசாஜ் படி சொல்லு. டெய்லி நீ பூரியா சுட்டு கொடுக்குற. காலையில் இட்லினா சாயந்தரம் தோசை, காலையில் தோசைனா சாயந்தரம் இட்லி. இப்படியே தானே வாரத்துக்கு 5 நாள் ஓட்டுறீங்க. மீதி 2 நாளில் எதாவது செஞ்சு தருவீங்களான்னு பார்த்தா அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உப்புமா செய்கிறீங்க, அதை விட்ட கஞ்சி காய்ச்சுறீங்க. இதேமாரி தானே போகுது. எங்களுக்கு பூரி வேணும். சரிங்க, சுட சுட இட்லி இருக்குது, தோசை இருக்குது, சப்பாத்தி இருக்குது. உங்களுக்கு என்ன டிஷ்ஷுங்க வேணும்? ஆளுக்கு ஒரு தோசை வைங்க. தொட்டுக்க வடகறி அது மாதிரி ஏதாவது ஸ்பெஷலாக வச்சுருக்கீங்களா? இல்லைங்க, எல்லா தோசைக்கும் இட்லிக்கும் சட்னி சாம்பார் மட்டும்தாங்க தொட்டுக்க, வேறு எதுவுமே செய்யலைங்க. அம்மா, போய் இந்த ஹோட்டலுக்கு தான் இட்டுட்டு வருவேன். சட்னி சாம்பார் இதை தவிர வேறு எதுவுமே இல்லையே. இதுதான் நாங்கள் வாரத்துக்கு 5 நாள் சாப்பிட்றோம். இட்லிக்கு தோசைக்கு சட்னி சாம்பாரை மாற்றி மாற்றி வச்சு சாப்பிட்றோம். ஏதாவது வடகறி குருமா அது மாதிரி இதாக இருக்குன்னு பார்த்தா எதுவுமே இல்லை. இந்த தோசை சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்டிலே சாப்பிட்டுக்கலாம் போல. அப்படி சொல்லுங்க கையிலும் கண்மணியும். நான் வீட்டில் தோசை சுட்டு தரும்போது இந்த சட்னியா இந்த சாம்பாரா சொல்லுவீங்களே, இந்த ஹோட்டலுக்கு வந்த அப்புறம் இதை தான் ஊற்றுறாங்க. இதுக்கு நம்ம வீட்டிலே சாப்பிட்டுக்கலாம் தெரியுமா? ஆமாம்மா, இந்த ஹோட்டல் சட்னி சாம்பாருக்கு நம்ம வீட்டில் செய்கிற சட்னி சாம்பாரே பரவாயில்லம்மா. என்னம்மா நீங்கள் இந்த ஹோட்டலுக்கு இட்டு வந்திருக்கீங்க? அம்மா, இந்த தோசை நல்லாவே இல்லைம்மா. அடுத்தது வேற ஏதாவது சொல்லுமா, நான் அதையே சாப்பிட்றோம். காஞ்சி போன வரட்டி மாரி இருக்குமா அந்த தோசை? அங்கிள், உங்கள் ஹோட்டலில் நூடுல்ஸு, ஃப்ரைட் ரைஸு, சிக்கனு, மட்டனு, பிரியாணி, நானு ஏதாவது இருக்குதா அங்கிள்? நான் மட்டும்தாம்மா இருக்கிறேன், நான் இல்லைம்மா. ஏ பசங்களா, சீக்கிரம் சாப்பிடுங்க, சிரிக்காதீங்க. மணியாவது பாரு. அடுத்தது என்ன வேணும்னு சொல்லுங்க. பசங்களா, இட்லி இருக்கு, சாப்பிட்றீங்களா? சரி சரிங்க, ஆளுக்கு ஒரு இட்லி மட்டும் வச்சிருங்க. அது போதும். அது சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன வேணும்னு பார்ப்போம். ஐயோ, மீண்டும் மீண்டுமா அதே சட்னி அதே சாம்பாரா? ஐயோ ஐயோ, இட்லியா இது? கருங்கல் மாதிரி இருக்குது. ஐயோ, ஆணி அடிக்கலாம் போல் செவுத்துல வச்சு. அதுக்கப்புறம் டஸ்க்குக்கு வந்து முட்டு கொடுக்கலாம் போல். இட்லியா இது? இதுக்கு நம்ம அம்மா சுடுற இட்லியே பரவாயில்ல, சாஃப்டாக இருக்குது. இவர் என்ன இட்லியா சுட்டுக்காரு? கருங்கலை சுட்டு வச்சுருக்காரு. ஷூ, பசங்களா சீக்கிரம் சாப்பிடுங்க, பேசிக்கிட்டே இருக்காதீங்க. நம்ம அடுத்தது கடைக்கெல்லாம் போகணும். சீக்கிரம் சாப்பிட்டு வாங்க பசங்களா. ஐயோ, இந்த இட்லியை நம்ம சாப்பிட்டா மென்னாவே பல்லு போயிடும் போல, அந்த அளவு கருங்கல் மாரி இருக்கு. இதில் உளுந்து போட்டாரா இல்லை இவரே உளுந்து வாரினாரா? எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இட்லியா இது? எனக்கு வர்ற கோவத்துக்கு இந்த இட்லியை தான் அவன் தலையில போட்டு அடிச்சிடுவோம் போல இருக்கு எனக்கு. அம்மா சுட்ட இட்லியை பேசினால இது உனக்கு தேவைதான். சரி சரிங்க, அடுத்தது நம்ம ஹோட்டலில் வந்து சப்பாத்தி இருக்குது. சப்பாத்தி நல்லா இருக்கும், வேணா ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? சரி, இட்லி தான் இப்படி இருக்கு. இவரை பார்த்தா இந்திகார் மாரி இருக்குது. அவங்களாம் வந்து சப்பாத்தி சும்மா புசு புசுன்னு போடுவாங்க. இவர் அந்த அளவு தான் போட்டு வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். சரி, அந்த சப்பாத்தி ஒன்று வைங்க எல்லாருக்கும். இந்த சப்பாத்திக்காவது ஏதாவது குருமா அது மாதிரி ஏதாவது வைப்பீங்களா?
வாய்ப்பே இல்லைங்க. நான் 10 வருஷமாவே நான் சட்னி சாம்பார் வச்சு தான் இந்த கடையே ஓட்டுறேன். நீங்க இப்ப நடுவுல வந்து குருமா கேட்குறீங்க, வடகறி கேட்குறீங்க. அதெல்லாம் முடியாதுங்க. என்ட்ட என்ன இருக்கோ அதாங்க குடுப்போம். சப்பாத்தி எப்படி இருக்கு? சாஃப்ட்டா இருக்கா சொல்லுங்க? ஏய் கையில சப்பாத்தி ஓரளவுக்கு பரவாயில்லல. இட்லி தோசைக்கு சப்பாத்தி பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. இந்த சாம்பாரை தான் ஊற்றி கொள்றாங்க. சரி இதையும் டாலா நினச்சிட்டு சாப்பிட்ருவோம். அம்மா, நீ வீட்டில் செய்கிற இட்லி தோசையே பரவாயில்லம்மா. தயவு செய்து எங்களை ஹோட்டலுக்கு மட்டும் இட்டுட்டு வந்துடாதம்மா. எங்களால் முடியலம்மா. ஓஹோ அண்ணா, இப்போ தான் அம்மாவுடைய அருமை என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? நான் செய்கிற ஃபுட்டு நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு சொல்கிறீங்களே, இப்போ சாப்பிட்டு பார்த்தீங்களா வெளியில் வந்து இது எப்படி இருக்குது? அம்மா சாரிம்மா, என்றைக்குமே வீட்டில் செய்கிற உணவு தான் சிறந்தது நான் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். இனிமேட்டு நீங்கள் வீட்டிலே செஞ்சு கொடுங்கம்மா. ஏங்க பில்லை போடுங்க. 3 இட்லி, 3 தோசை, 3 சப்பாத்தி. ஆ, 4 4 8 3 ஓகேங்க. ரூ. 350 பில்லு. ஐயோ 350? இந்த 350 ரூபாய்க்கு 2 நாளைக்கு நான் மளிகை சாமான் வாங்கி வச்சு சமைச்சு வீட்டிலே சாப்பிட்டு